வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பேசாமல் உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில இந்த ஒளி தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில பூர்வ ஜென்ம கர்மா நம்மளோட வாழ்க்கையில எப்படி ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நாம கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் 2024 எத்தகைய ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் மாத கிரகங்களோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அது ஒரு அருமையான ஒரு பொசிஷன். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆட்சி பலத்தோடு இருக்கிறதால் தவறில்லை. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குரு நீடித்து ஆகஸ்ட் மாசம் முழுக்கும் அவர் ராசியை 5ஆம் பார்வையா பார்த்து இருக்கிறது ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்திலும் ராசிக்குள்ள கேது இருக்கிறதும் பாத்தீங்கன்னா சிறு சிறு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ரைட்டுங்க. ஆண்டு கிரகத்துல எந்த விதத்துலயும் ஒரு பயிற்சி இல்லை. அதே சமயத்துல மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, புதன்கிற அந்த ராசி அதிபதி, கன்னி ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சிம்மத்துல நட்பு வீட்டுல இருக்கிறவர் மாத கடத்தியில ஒரு 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் வக்ர ரீதியாக 11ஆம் இடம் கடகத்துக்கு போகிறார். தவறில்லை. அதே சமயத்துல 27ஆம் தேதி மாதம் கடைசி ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதி கன்னி பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே குருவின் பார்வை பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார். ஸோ அதுவும் ஒரு அமைப்பு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிம்மம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருப்பது 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட பெறுகிறார் ஆகஸ்ட் 17ஆம் தேதி. அதே சமயத்துல செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு மாத கடைசியில மாறுகிறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல தான் பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2024 இருக்கிறது. இத்தகைய அமைப்பு கன்னிராசிக்கு எந்த மாதிரி ஒரு இது கொடுக்குதுன்னா, ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தாலும் நட்பு வீட்டில் இருப்பது நல்ல ஒரு விஷயம். ஸோ புத்தி சுவாதீனம், நல்ல ஒரு திறமையா செயல்படுகிறது, ஓஸ்ட் செயல்படுகிறது, உத்வேகமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் தொடர்ந்து தான் இருக்க போகிறது. அதே சமயத்துல சனியின் பார்வை கொஞ்சம் பெரும் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைப்படு, அலைச்சல் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதும், உடம்பு கொஞ்சம் உபாதை ஆகிற விஷயங்கள் இருக்கும். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓவர் ஒர்க்கோ ஓவர் திங்கிங்கா பண்ணி நம்ம எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய நம்ம டயர்டு ஆகிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயின் பார்வையும் ராசி அதிபதி ஆகிய புதன் பெறுகிறார். அதே சமயத்துல சனியும் ராசி அதிபதி ஆகிய புதனை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம பண்ணிடுவோமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு விஷயம்தான். 3ஆம் இடத்தை செவ்வாயை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ என்ன பண்ணுது, உங்களுக்கு அந்த சகோதர விஷயங்கள், இடம், வீடு, நிலம், பூமி, அது மாதிரி விஷயத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அதே சமயத்துல ராகு 7ஆம் இடத்துல இருந்து சுப காரியங்கள் தடையை கொடுக்கக்கூடியது, அல்லது ஒரு அந்நியர் ஒரு தொடர்பு பெற்று அதுல அவ்வளவு நம்ம ஒரு ப்ரொடக்டிவா போக முடியலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் கொடுக்கும். ராகு எப்போ பயிற்சி ஆகிறாரோ உங்க சுப விஷயங்கள் தடைகள் அதுவும் நீங்குது அடுத்த வருஷத்துல. பட் இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள், கேட்டரிங் அதுலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல சில வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு போயிட்டு வர்றது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக முதல் 3 வாரம் அருமையான ஒரு மாதமாக வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. ஏன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதி மாசம் இருக்கிறார். அது ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியது. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் ஆட்சி பலம் தான் பெறுகிறாருனால சில கவர்மெண்ட் விஷயங்கள், அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அரசு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அரசு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு இருக்குங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே உண்டு. அதே சமயத்துல கடைசி வாரத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு போறதுனால இப்போ முதல் 3 வாரம் நீங்க எடுக்கிற முயற்சி மாத கடைசியில
ஒரு ஒரு எண்ட் ரிசல்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்று ஆல்ரெடி நான் செய்ய போகிறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்ட் ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு மாத கடைசியில் வந்து கன்னிராசிக்கு காட்டியது. ஸோ முதல் 3 வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல உழைப்பு உத்வேகம் அதிகமாக மன அலைச்சல் ஆகும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது. யூ ஷுட் நோ டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா 2 பாவ கிரகத்தின் தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் போக வேண்டிய அமைப்பு இருக்குது. மாத கடைசியில் நீங்கள் பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்கிறது கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக ஒருத்தரை நீங்கள் தொடர்பு கொள்றீங்கன்னா அவங்க யார் என்னங்கிறது தெரிஞ்சு பண்ணக்கூடிய அமைப்புகள் நல்லது. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு பழக்கத்தில் வருவாங்க. அது படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட்லாம் தெரிந்துதான் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி மற்ற உண்மையிலேயே ஒரு டீப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறது. ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி, முதலீடாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொருள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணுறது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. பட் என்னதான் இருந்தாலும் குரு வந்து ராசியை பார்ப்பதனால் நல்ல ஒரு விஷயமாகவும் நம்ம கைமீறி போய் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடிய அமைப்புகள் கிடையாது, நல்லாவே இருக்கிறதுங்க. அதே சமயத்தில் மாத கடைசியில் செவ்வாய் வரனால சில ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் 10ஆம் இடத்துல போகக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக கன்னிராசிக்கு கொடுக்குறார். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல உழைப்பு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி மாத கடைசியில் சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே சமயத்தில் மனசையும் உங்களுடைய உத்வேகத்தையும் கொஞ்சம் கட்டுக்கோப்பில் வச்சுட்டு கிளாரிட்டி இல்லாமல் சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறத நீங்கள் தவிர்க்கணுங்கிறதையும் நான் அட்வைஸ் பண்ணுறேன். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல ஒரு அமைப்பு போயிட்டுருக்கு, நல்ல தசாபுத்தியில் போயிட்டுருக்கும் பொழுது இந்த நான் சொன்ன ஒரு இந்த சாதகமான பலன்கள் அதிகமாகவும் அல்லது தசாபுத்திகள் சிறப்பில்லாமல் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும். நான் சொல்றது வந்து இந்த கோச்சர் அமைப்பு பொது பலன்களே தவிர ஒரு துல்லியமான பலன்களாக இருக்க முடியாது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பார்த்து தசாபுத்தியில் வச்சு சொல்வதே ஒரு துல்லியமான ஒரு பலன்களாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் அதாவது ஆகஸ்ட் 2024 எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குது முதல்ல பார்த்துருவோம். அதாவது சிம்மராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி நீடித்திருக்கிறார், ராசியவே பார்க்கிறார், எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் குரு நீடித்திருக்கிறார். ஸோ 2 மிகப்பெரிய ஒரு வெளிவட்ட கிரகமாகிய குருவும் சனியும் கேந்திரத்தில் இருக்காங்க சிம்மத்தில். ஸோ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்துவாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம ஆக்டிவிட்டி ஃபீல்டான ஒரு வருடமாக இருந்துட்டு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் குடும்பமான வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேதுவும், 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவும் நீடித்திருக்கிறார். இத்தகைய கிரகத்தில் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் மாத கிரகம் எப்படி மாறுறாங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராசி அதிபதியாகிய சூரியனே ஆகஸ்ட் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 17ஆம் தேதி ராசிக்குள்ள வந்து பெறுகிறார். கொஞ்சம் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையும் பெறுகிறார்.